சேலம் மாவட்டம் மேட்டூரில் குடும்ப தகராறு தீராததால் பெற்ற 2 குழந்தைகளையும் தூக்கில் தொங்கவிட்டு கொலை செய்த தந்தை தானும் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுவது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜசேகரன், விவரங்களை பகிரலாம். வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள ஆண்டிக்கரையை சேர்ந்தவர் வல்லரசு. இவர் கட்டிட தொழிலாளி. இவரது மனைவி ஸ்ரீபிரியா கரும்பு பால் வியாபாரம் செய்து வருகிறார். இவர்களுக்கு மைவிலி, தர்ஷன் என்ற 2 குழந்தைகள் இருந்தனர். ஸ்ரீபிரியாவுக்கும் வல்லரசு தாயாருக்கும் சில நாட்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டது. ஸ்ரீபிரியா மேட்டூரில் உள்ள தன்னுடைய தாய் வீட்டுக்கு குழந்தைகளுடன் வந்து விட்டார். மனைவி குழந்தைகளை பிரிந்து இருக்க முடியாத வல்லரசு நேற்று மாலை மேட்டூரில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு வந்தார். இரவு சாப்பிட்டு விட்டு தனது 2 குழந்தைகளுடன் தனி அறையில படுக்க போனாங்க. இன்னைக்கு காலையில நீண்ட நேரம் ஆகியும் அறை கதவு திறக்கப்படாததால ஸ்ரீபிரியா கதவை தட்டி பார்த்தார். கதவை பலமாக தட்டி திறக்காதனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவியோட அறை கதவை உடைத்து பார்த்தாங்க. உள்ள 2 குழந்தைகளை துப்பட்டாவால் கழுத்துல கட்டி இரும்பு சட்டத்துல தொங்க விட்டு இருந்தனர். வல்லரசு தனது மனைவி சேலையால தூக்கிட்டு இறந்து கிடந்தாரு. வல்லரசு தனது குழந்தைகளை கொலை செய்து தூக்கில தொங்க விட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று மேட்டூர் போலீசார் தெரிவித்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.